Hello viewers, நான் தான் உங்களோட சர்வேஷ். இன்னைக்கு நாம மௌனகுருசாமி மடத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு எதுக்கு இங்க நம்ம வந்திருக்கோம்னா சனி பெயர்ச்சி இங்க நடக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இங்க வரும்போது நமக்கு இங்க பஞ்சமுக விநாயகர் காட்சியளிக்கிறாரு. விநாயகரை பார்த்துட்டு உள்ள போகும்போது அங்க நமக்கு சிவன் காட்சியளிக்கிறாரு. சிவனை பார்த்துட்டு வரும்போது அங்க நந்தியும் காட்சியளிக்கிறாரு. நந்தியை பார்த்துட்டு வெளியில வந்தா இங்க பிரதோஷ நந்தியும் காட்சி அளிக்குது. பிரதோஷ நந்தியை பார்த்துட்டு பின்னாடி வந்தா அங்க நமக்கு காமாட்சி அம்மன் காட்சி அளிக்கிறாங்க. காமாட்சி அம்மனுக்கு ரைட் சைடு நமக்கு விநாயகர் இருக்காரு. அவங்க பார்த்துட்டு சுத்தி வரும்போது தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தி இருக்காரு. அப்புறம் மேற்கு நோக்கியபடி நமக்கு இங்க விஷ்ணு காட்சி அளிக்கிறாரு. வடக்கு நோக்கியபடி துர்கை அம்மனும் இங்க காட்சி அளிக்கிறாங்க. இந்த துர்கை அம்மனுக்கு ராகு காலத்தப்போ விளக்கு வச்சா அது ரொம்ப நல்லது. இங்க முருகர் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. இவங்க தான் நமக்கு காமாட்சி அம்மன். அவங்களுக்கு எந்திரமும் இருக்கு. இது பைரவருக்கான தனி சன்னதி. இவரை கும்பிடும் போது நாம ஓம் பைரவாய வித்மகே அரிகிரவ பரவம் ஐயப்ப மகாய தீமகே ஓம் தன்னோ ஸ்வர்ண கிருஷ்ண பைரவ பிரசோதியான் இதை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது. இவரோட வாகனமான நாயும் இங்கதான் இருக்கு. அவரோட இடுப்புல சலங்கை கட்டியிருக்காரு. இங்க தெற்கு நோக்கியபடி அவர் இருக்காரு. இங்க நமக்கு விநாயகர் காட்சியளிக்கிறாரு. விநாயகரை பார்த்துட்ட பிறகு முருகர் காட்சியளிக்கிறாரு. முருகரை பார்த்துட்ட பிறகு ஆஞ்சநேயரும் காட்சியளிக்கிறாரு. இங்க சின்ன சின்ன சிலைகளா நவகிரகமும் இருக்கு. இங்க நிறைய சமாதிகளும் இருக்கு. அதுக்கு மேல சிவலிங்கமும் நந்தியும் அங்க வச்சிருக்காங்க. இங்க நமக்கு சனீஸ்வரன் காட்சியளிக்கிறாரு. இவரை பார்க்கும்போது நீங்க ஓம் காகத்தஜாய் வித்மகே ஓம் கட்காஸ்தாய் தீமகே தன்னோ மந்த பிரசோதா இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லது. திருநள்ளாறுக்கு போக முடியாதவங்க இங்க வந்து சனீஸ்வரரை பார்த்துட்டு போகலாம். இவர் காக வாகனத்தோட மேற்கு நோக்கியபடி இருக்காரு. சனிக்கிழமை இங்க வந்து தோஷம் இருக்கிறவங்க எள்ளு விளக்கு ஏற்றி விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தோஷம் நீங்கும். நன்றி.